அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக இஞ்சி என்கிற அற்புதமான மூலிகையை கொண்டு பெண்களுக்கு மார்பகத்தில் ஏற்படும் கட்டிகளை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது சகலவிதமான பித்த நோய்கள் நீங்குவதற்கான ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஆர்டிகேரியா என்று சொல்லக்கூடிய சீத பித்தம். பொதுவாக பித்த தேகிகள், தேகிகள் என்றால் இந்த உடல், இந்த பித்த தேகிகளுக்கு பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படும். முதலில் தலை கிறுகிறுப்பு, தலை சுற்றல், வாய் கசப்பு, ஒரு வகையான மஞ்சள் வண்ணத்தில் வாந்தி, பித்தம் அதிகரித்தால் உள்ளங்கால், உள்ளங்கையில் தோல் உரிதல், கடுமையான பசி மந்தம் இவையெல்லாம் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் தலை பொடுகும் ஏற்படும். பித்தம் அதிகரித்தால் தலை பாரம் ஏற்பட்டு பித்த நீர் வெளியேற முடியாமல் சிறு சிறு கொப்பளங்களாக தலையில் ஏற்பட்டு அந்த கொப்பளங்கள் வெடித்து அந்த நீர் பட்ட இடமெல்லாம் ஒரு அரிப்பும் ஒரு வகையான சொரசொரப்பும் ஏற்பட்டு நாளடைவில் பொடுகு தொல்லையாக மாறும். இந்த அறிகுறிகளும் காரணங்களும் பித்த நோய்க்கான அமைப்பாக அமைகின்றன. அதை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை இஞ்சி. இஞ்சி ஒரு கிருமி நாசினி, பல்வேறு வகையான நோய்களை போக்கும். அஜீரணம், அஜீரணத்தால் ஏற்பட்ட நெஞ்சு கரிச்சல் இவற்றை நீக்கும். கடுமையான பித்த நோய்களை படிப்படியாக குறைத்து பித்த உடலை மாற்றி அமைக்கும். ஆகையால் நாம் இஞ்சையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பழம் எலுமிச்சை, சம்பீரம் மற்றும் ராஜகனி என்று அழைக்கப்படுகின்றன. எலுமிச்சை கடுமையான பித்த வாந்தியை தணிக்கும். பித்தத்தினால் ஏற்பட்ட உடல் இளைப்பை போக்கும் என்பதால் எலுமிச்சையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சிறுவெங்காயம். சிறுவெங்காயம் பித்த நோய்களை படிப்படியாக தணித்து உடலுக்கு குளிர்ச்சி தரும். தலை பொடுகு ஏற்படாமல் பாதுகாக்கும். சீத பித்தத்தினால் ஏற்படுகின்ற கொப்பளங்களை தடுத்து நிறுத்தும் என்பதால் நாம் சிறுவெங்காயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களை அப்படியே பயன்படுத்தாமல் அதன் சாறை பயன்படுத்தினால் மிக நன்மை என்பதால் நாம் மேல் தோல் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக அரிந்து அதை அரைத்து எடுத்த சாறுகளாக. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது உன் மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டா? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான்.
முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.